அரசியல் மாநாடு நேயர்களுக்கு வணக்கம். எப்போதுமே இப்போ என்ன ஆகி போயிடுச்சுன்னா, நமக்கு அதிகமாக பணம் கொடுத்து வாங்குறோம்ல, அந்த பொருளுக்கு நிறைய மதிப்பு இருக்கிற மாதிரியும், இல்லை குறைவான காசு கொடுத்து வாங்கினோம்னா அதுக்கு நிறைய மதிப்பு இல்லாத மாதிரியும் உளவியலாக நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. நிறையா போய் எல்லாத்தையும் பரவி இன்னைக்கு அது எவ்வளோ ஒரு சிக்கல்களை கொண்டாந்து விட்டுருக்கு பாருங்க. அது மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி, அரசுது அப்படின்னோம்னாலே ஐயோ அது எதுக்குங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்துட்டோம். பல பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, பல பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு பேருந்தில் போகணும் அப்படின்னோம்னா இந்த பஸ் ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா கூட அடுத்த பஸ் மாற்றி விடுவாங்க அரசு பேருந்துன்னா. ஆனால் அப்படி இல்லை, நான் தனியார் பேருந்துலாம் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சென்னைக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் உட்காந்துட வேண்டியது. அதில் உட்காந்துட்டோமா வாழைக்கட்டையெல்லாம் தூக்கி மேலே வச்சு, இந்த அரசு பேருந்தில் அதெல்லாம் இருக்காது. ஆனால் தொடர்ந்து ஒரு சத்தம் கேட்டாலும், அதுலேயும் இப்போ நிறைய பேருந்து நல்ல பேருந்து வந்துட்டாலும் அதெல்லாம் பதிவு பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் போகிறது கிடையாது. தனியார் பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏறி உட்காந்து அது மேலே வாழைக்கட்டையெல்லாம் வச்சு பிரேக் போட்டாங்கன்னா இப்படி வரும். இது நான் பல தடவை அனுபவிச்சிருக்கிறேன். அனுபவிச்சு அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறேன். நான் இதை டிக்கெட் எடுத்து நான் போனேன்னா கேட்கக்கூடாது. ஏன்னா நான் டிக்கெட் எடுக்கிறது கிடையாது. எனக்கு யாராவது டிக்கெட் புக் பண்ணிட்டாங்கன்னா அதில் என்னால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த தம்பி ஒருத்தன் இருக்கான் முத்துப்பாண்டின்ட்டு சென்னையில், என்னை பார்க்கணுன்னு முடிவு எடுத்துட்டான்னா எங்கே இருக்கிறேன்னு கேட்டால் அந்த டிக்கெட் ஒன்றே போட்டு விட்ருவான். அப்போ என்னால் தவிர்க்க முடியாது. இல்லைடா நான் இப்போ தான்டா வந்தேன், எனக்கு நாளைக்கு வேலை இருக்கடா, அது என்ன வேலை இருந்தாலும் இருந்துட்டு போட்டு மூத்தவரை நீங்கள் வாங்கம்மா. இது போல் சில தவிர்க்க முடியாத சமயங்கள் நம்ம அதை பயன்படுத்த தவிர மிச்ச நேரத்தில் அதை நம்ம பயன்படுத்துறதில்லை. ஆனால் இன்றைக்கி பல இடங்கள் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் நல்லா சிந்திச்சு நம்ம பார்க்கணுங்க. பெற்றோர்களுக்கு எந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் இந்த காலகட்டத்தில் இதை திருப்பி பேசுகிறேன்னா ஒரு காரணத்தோடு தான் பேசுகிறேன். இப்போ நம்ம பணம் அதிகமாக கொடுத்துட்டோம், இந்த இடத்துல போய் நம்ம காலையிலேருந்து கால் கெடுக்க நின்று அங்கே சீட்டு வாங்கிட்டோம், இவங்க ரெக்கமெண்டேஷனில் வாங்கிட்டோம் அப்படின்னா அது நல்ல பள்ளிக்கூடம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, அப்போல்லாம் கிடையாது. எப்படி நீ பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போகிறப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் அந்த அதிகாரிகள்ட்டெல்லாம் பேசியிருக்கிறேன். அவங்க உடனடியாக எங்களால் இந்த பள்ளிக்கூடங்கள் பேரெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு அவங்களோட சில தர்ம சங்கடங்களான விஷயங்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னால் நான் ஆர்டிஐ தரேங்க, நீங்கள் அந்த ஆர்டிஐ நான் அனுப்புறதுல நீங்கள் எனக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கிறோம். அப்படி பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் நிறையா பள்ளிக்கூடங்கள், அதாவது ஒரு எண்ணிக்கை அதிகமாகுது. நிறையானா எல்லா பள்ளிக்கூடத்தையும் நான் சொல்ல, எண்ணிக்கைகள் அதிகமாகுது. அதுபோல் தனியார் பள்ளிக்கூடங்களில் நிறையா பள்ளிக்கூடங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுமானம் சரியில்லை, கிரவுண்டு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக அப்ரூவலே கொடுக்காம வச்சுருக்கேன் சார், நான் ஒரு 3 இயர்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பள்ளிக்கூடங்கள் திருப்பி மாணவர்களை சேர்த்துக்கிட்டு நான் இருக்கலே எங்கள் பள்ளிக்கூடம் சிறந்த பள்ளிக்கூடம் அப்போல்லாம் சொல்லி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தோட லிஸ்ட்டு, அதோட பேர், எந்தெந்த பள்ளிக்கூடம் யார் வச்சு நடத்துகிறாங்கங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். அது ஆதாரத்தை கையில் வாங்கிக்கிட்டு எனக்கு ஆதாரம் கூட நான் போய் பேசுனது எடுத்தது எல்லாமே இருக்குது. அதனால் எவிடன்ஸுங்கிறத நம்ம எப்பவுமே கையில் வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசுவோம். அப்போ சொல்கிறேன் எதுக்கு நம்ம இதை திருப்பி நம்ம பேசணும் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் எல்லாருமே மாணவர்கள் போய் பள்ளிக்கூடத்தை சேர்க்குறீங்க. அங்கே உங்களுக்கு எந்த அளவு வகுப்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஆசிரியர்களை நீங்கள் பார்க்கணும். அதே போல் அங்கே கட்டுமானம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா முதல்ல ஆங்கில பள்ளி தொடங்குனது தஞ்சாவூரில் தாங்க. சென்ட் பீட்டர்ஸ் அப்படிங்கிற ஸ்கூல் தான் இந்தியாவிலேயே முதல் ஆங்கில வழி கல்வியை சொல்லிக் கொடுத்த பள்ளி. அந்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கும் இருக்குது. எல்கேஜியிலேருந்து உங்களுக்கு முழுவதும் +2 வரைக்கும் சொல்லித்தராங்க. எவ்வளோ ஃபீஸு? வருஷத்துக்கு 1500 ரூபா. அந்த காசும் நீங்கள் கட்டிட்டு அதை ஸ்காலர்ஷிப்பில் கூட திருப்பி எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தை யாருமே போகிறதில்ல. எனக்கு ஒன்றே தாங்க புரியல. இங்கே இங்கே லட்சக்கணக்கில் நீங்கள் பணம் கட்டிட்டா என்ன உங்களுக்கு ஏபிசிடி 86 எழுத்துன்னு சொல்லிடுவாங்களா? இல்லை அது 26 எழுத்து தானே. அப்போ ஏன் அதை சிந்திச்சு பார்க்காம நம்ம கொண்டு போய் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம இருக்கலே ஒரு பெருமைக்கு எருமம் வைக்கிற கதையாக கொண்டு போய் நம்ம சேர்த்து விட்டு வரோம் தெரியல. நம்ம நினைக்கிறோம் உண்மையிலேயே யாரும் கெட்டது செய்யணும் நம்ம பிள்ளைகளுக்கு அப்படின்லாம் நினைக்கிறது இல்லை. ஆனால் நமக்கு தெரியாமே சில விஷயங்கள் நம்ம செய்வோம். இந்த சமூகத்தில் சிகரெட் அடிப்பான் பாருங்க, இவன் நினைக்க மாட்டான் அவங்களுக்கெல்லாம் கெடுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவன் அடித்து விட்ற அந்த புகை பல பேருக்கு நோயை உண்டு பண்ணும். அதுபோல் தான் இன்றைக்கி பல பள்ளிக்கூடங்கள் இங்கே செய்கிறதில்ல. அந்த பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் சேர்க்கறதில்ல. இது போல் ஒரு சூழல் வந்துடுது. அந்த பள்ளிக்கூடங்களில் நான் சில இதில் பேசும்போதெல்லாம் சொல்கிறாங்க, சார் நாங்கள் சர்வீஸ் ஓரியண்டாக செய்கிறோம் சார். சர்வீஸ் ஓரியண்டாக செய்கிறோம். ஏன்னா ஒரே ஒரு கட்டடத்தை அப்படியே மேலே புறாக்கூடாட்டம் எழுப்பி வெளியில் கூட போக முடியாமல், பார்க்கிங் வசதி இல்லாமல், கிரவுண்ட் இல்லாமல் வச்சு நடத்திட்டு இருப்பான். அப்போல்லாம் இல்லை. உடனே எனக்கு அவரை தெரியும் சார், எனக்கு இவரை தெரியும் சார், எனக்கு செவரை தெரியும் சார், இது போடலாம். நீங்கள் கேள்வி கேட்கணும். நம்ம எப்போவுமே இவங்கள்ட்ட கேள்வி கேட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே கடந்து போயிடறாள். என்ன நம்ம யார்கிட்டலாம் கேட்குறோமோ அவங்கள்ட்டலாம் கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அது எந்த அதிகாரிகிட்ட வருமோ அந்த அதிகாரிகிட்ட தான். இப்போ நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு புகார் கொடுக்குறீங்கன்னா அது துறை ரீதியாக பிரித்து கொடுத்துருவாங்க. அப்போ அந்த அதிகாரி யாருன்னு பார்த்து அவங்கள்ட்டலாம் என்னத்தையும் பேசி தான் நம்ம செய்கிறோம். இது பல பேருக்கு புரியறதில்லை. புரியாமல் அவங்க நினச்சிட்டு இருக்கிறது நம்ம இருக்கலையே சூப்பராக நம்ம ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம்ல இருக்குன்னு வெளியில் சிறப்பாக காட்டுவாங்கங்க.
எங்கள் பள்ளிக்கூடம் எல்லாம் பள்ளிக்கூடம் கிடையாது, அருமையாக இருக்குன்னு. ஆனால் அங்கே வந்து அந்த மிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல ட்ரைனிங் வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க காலையிலேருந்து 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை பார்த்தாங்கன்னா 5000 ரூபா சம்பளம். அவங்க அதுக்கு மேலே வந்து அதை குறைவான சம்பளத்துக்கு நிறைவாக தான் வந்து அவங்க வந்து வகுப்பெல்லாம் எடுக்கிறாங்க. அவங்க மேலே நம்ம வந்து இந்த குறையும் சொல்ல முடியாது. கட்டிடங்கள் குறையாக இருக்குது, இது போல் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பெற்றோர்கள் வந்து சேர்க்கும் போது அதெல்லாம் பார்க்கணும். இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தை போய் நம்ம வந்து பிள்ளைகளை சேர்த்துட்டோம், அந்த பள்ளிக்கூடம் வந்து மிக சிறப்பான பள்ளிக்கூடம், நாளைக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆய்வு செய்யணும். எப்படி வந்து ஒரு கருவறை வந்து அந்த குழந்தை வந்து சரியாக இருக்கணும்னா அந்த கருவறையில் ஒரு ஊட்டச்சத்து சரியாக இருக்கணும், எல்லாமே சரியாக இருக்கணும் நம்ம வந்து பார்க்குறோம்ல. அப்போ தானே அந்த குழந்தை வந்து உருவாகி இந்த வெளியில் வருது. இல்லை கருவான கையோட உருவாகிடுதா? அப்படிலாம் இல்லை. அதே போல் தான் அந்த சமூகத்துக்கு வந்து ஒரு சரியான மனிதன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். பள்ளி அறை இருக்குல்ல, அந்த பள்ளி அறை வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த பள்ளி அறை தான் எனக்கு வகுப்படுத்த என்னோட ஆசிரியர்கள் தான். இது போல் வந்து நிற்கணும், நிறைய பேர் வந்து மாணவர்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பல பேர் வந்து அந்த வகுப்பில் படிக்கும்போது வந்து ரொம்ப தத்தியாக இருக்கிறான். நானே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அப்போ அது போல் இருக்கிற பிள்ளைங்க தான் வந்து சமூகத்துக்கு வந்து நல்லதெல்லாம் செய்யும். இப்போ வந்து +2 ரிசல்ட்லாம் நேற்று முடிஞ்சு வந்துச்சு பாருங்க. அதில் வந்து பல மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண்லாம் எடுத்துருந்தாங்க. இது போல் அந்த எடுத்த மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படித்தவங்க வந்து நல்லா தானே எடுத்துருக்கிறாங்க. அப்படியே நம்ம வந்து அரசு பள்ளிக்கூடத்தை வந்து நம்ம வந்து ஒரு புறக்கணிச்சிட்டு போகிறோம். இல்லைங்க அங்கே படித்தவங்க வந்து பழக்க வழக்கம் சரி இருக்காதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை பிள்ளைகள் எல்லாருமே இருப்பாங்களா, உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தானே, அது போல் உள்ள பிள்ளைகள்லாம் கொண்டு போய் நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை சேர்த்துட்டிங்கன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல பழக்கங்கள் வந்துட போகுது. அதை வந்து நீங்கள் பார்க்கணும். சின்ன குழந்தையில் எப்போதுமே வந்து யாரும் கெட்டு போகிறதே கிடையாது. அவங்க வளர தான் அவங்களோட தீய பழக்கங்களும் சேர்ந்து வளருது. அப்போ அந்த கண்காணிப்பு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசுக்காக வகுப்படுகிறாங்கல்ல, அங்கே கண்காணிப்பு இருக்காது. அது காசுக்காக நான் படிச்சிருக்கிறேன், என்ன சேர்த்தப்போ அது போல் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து நான் ஆங்கில வழியில் படித்தவன் தான் நான். அதுக்கப்புறம் நான் எப்போ நான் ஆளாகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரந்தட்டாங்குடியில் இருக்கிற உமாமேஸ்வரம் மேல்நிலைப் பள்ளி இருக்குது பாருங்க, அது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விட்றாங்க. ஆங்கில வழியாக இருந்தாலும் கூட அந்த ஸ்கூல் தான் நம்ம யாருன்னு காட்டுது. இது ராம்குமார்னா யார், இந்த சமூகத்துக்கு அவர் என்ன செய்வார் அப்படின்றத அங்கே உள்ள ஆசிரியர்கள், அங்கே நூலகத்தில் இருந்து எங்கள் இன்னைக்கு ஆசிரியராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கிறார் அந்த அண்ணா வந்து அப்போ நூலகத்துலாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து தான் நம்மளை வந்து உண்டாக்குறாங்க. அப்போ இதை வந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா எந்த பள்ளிக்கூடம் வந்து சமூக அக்கறையோட இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு வந்தாங்க, கஷ்டத்தோட அருமை தெரியும். அங்கேருந்து வந்து ஒரு பிஸ்னஸை தானே இவன் பள்ளிக்கூடம் தொடர்ந்துருக்கிறான். தொடங்கும் போது வந்து ரொம்ப ஏதாச்சும் செஞ்சுருக்கிறாங்களா? இங்கே தஞ்சாவூரில் வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்கள் படித்த காலத்தில் வந்து இங்கே ஸ்டெல்லா மரிச்சுன்னு ஒரு பள்ளிக்கூடம், மினர்வா இங்கிலீஷ் நர்சரி ஸ்கூல்னு ஒன்று, இது போல் வந்து ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடங்கள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பள்ளிக்கூடம் சண்டை வருது, அதுலேருந்து பிரிஞ்சு வந்து இன்னொரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் உருவாகுது. அப்படி தான் உருவாச்சே தவிர முன்னெல்லாம் வந்து இவ்வளோலாம் கிடையாது. இப்போ பாருங்கள் திண்ணெல்லாம் இருக்குங்க. முன்னாடி வந்து திண்ண பள்ளிக்கூடம் வந்து தப்புன்னு சொன்னோம்ல, இப்போ திண்ணையாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு கட்டடங்கிற பேரில் வந்து அப்படியே ஒட்டிடுறாங்க. ஒட்டிட்டு வந்து அதில் ஏசி அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் அதெல்லாம் வச்சுட்டு சிபிஎஸ்சின்றாங்க. ஏன்னா சென்ட்ரல் போர்டு தான். சென்ட்ரல் போர்டில் படித்தவங்க எல்லாமே நல்லாவும் இருக்கிறது கிடையாது, இங்கே ஸ்டேட் போர்டில் வந்து படித்தவங்க எல்லாமே உருப்படாமல் போனதும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பெற்றோர்கள் தாங்க, அவங்க கையில் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னாப்புல கருவறை எவ்வளோ முக்கியமோ அது போல் வந்து கல்வியறை நமக்கு முக்கியம். இங்கே வந்து அறிவுங்கிறத வந்து புத்தகத்தில் படிக்கிற அந்த ஒரு படிப்பு மட்டும் நமக்கு வந்து அறிவாக இருக்கக்கூடாது. சமூகத்துக்கு தேவையான அந்த அறிவும் எங்களுக்கு இருக்கணும். நான் வந்து ஆங்கில வழியில் படித்தாலும் எங்களுக்கெல்லாம் வந்து தமிழில் வந்து போதிச்சு இது இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாலாம் எங்களுக்கெல்லாம் நிறையா இருந்தாங்க. அந்த ஆசிரியர் பெருமக்கள் நிறையா இருந்தாங்க. அது போல் இன்னைக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது இல்லை. வீடு வீடாக தேடி போகிறாங்க ஆசிரியர்கள்லாம். இதை வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓட்டு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுது அரசு பள்ளிக்கூடம். அதே போல் வந்து உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும்னா நீங்கள் என்ன அரசு ஸ்கூல் வாத்தியாரான்னு கேட்குறீங்க. டீச்சர்னா வந்து ஒரு அரசு பள்ளியில் இருக்கீங்களான்னு கேட்குறீங்க. இது போல் மிச்சத்துக்கெல்லாம் அரசு பள்ளியில் அரசு தான் தேவைப்படுது. வேலையில் இருக்கிறவங்களாம் அரசில் உள்ளவங்களாம் தேவைப்படுறாங்க. ஆனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா தனியார் தேவைப்படுது. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் சேர்க்கணும், அப்போ வந்து தனியார் தேவைப்படுதுன்னா எந்த வகையில் நியாயம்? இனிமேல் வந்து உங்கள் பிள்ளைகளை சேர்க்கும் போகும்போது இது எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து தஞ்சாவூரில் எடுத்துருக்கிறேன். தஞ்சாவூரில் இன்னொரு எத்தனை நாளுக்குள்ளே வருதுன்னு தெரியல. அதுக்குள்ளே வந்து நமக்கு என்னென்ன பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது பேர் லிஸ்ட்லாம் வந்துடும். அந்த லிஸ்ட்டையும் வந்து நான் விரைவில் வெளியிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருந்து எல்லா பள்ளிக்கூடத்தையும் பாருங்கள். பார்க்கும்போது வெளியில் வந்து அவர் ரொம்ப பிகு பண்ணிலாம் உட்காந்துலாம் பேசுவாங்க. இல்லை சார் நாங்கள் வந்து ஃபீஸில் வந்து அப்படி வாங்குறோம் இப்படி வாங்குறோன்னு, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஃபீஸ்லாம் அடுத்தது. அதே சமயங்களில் கிரவுண்டு இருக்குதா, பார்க்கிங் இருக்குதா? ஏங்க தஞ்சாவூரில் வந்து ஒரு லட்சுமி பள்ளிக்கூடம் கும்பகோணத்தில் இருந்துச்சு, அது போல் ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா என்னங்க செய்வீங்க? இருக்குங்க இங்கே. அது போல் ஏதோ ஒன்று ஆகிடுது பிள்ளைகளுக்கு, என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? அப்போ அதெல்லாம் பாருங்கள். பிள்ளைகளோட எதிர்காலத்தையும் பார்க்கணும். ஏதோ நம்ம வந்து படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு கடமையாக இல்லாமல் ஒரு கடனாக இல்லாமல் நம்மளோட பொறுப்பு ஒன்று இருந்து
பெற்றோர்கள் இருக்கணும். உண்மையிலேயே பொறுப்பாக தான் இருக்கிறோம், பொறுப்பாக தான் இருக்கிறீங்க. அதே சமயங்களில் ஏதோ ஒரு தவறுதெல்லாம் ஏதோ தெரியாமல் அவங்க சொன்னாங்க, அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, இவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, இவர் வந்து 30 வருஷமா வச்சு நடத்துறாரு, இவர் 20 வருஷமா வச்சு நடத்துறாருங்கிறத விட்டுட்டு இங்கே வந்து அதுக்கு தான் வந்து ஏற்கனவே நான் சொல்கிறேன், இந்தியாவிலேயே முதல்ல ஆரம்பித்த ஆங்கில பள்ளி வந்து நம்ம செயின்ட் பீட்டர்ஸ் இங்கே இருக்குது. எல்கேஜிலேருந்து இன்றைக்கும் +2 வரைக்கும் இருக்குது. அதை போய் பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து குறைகள் இருக்குது, அரசு பள்ளிக்கூடங்களில் எங்களுக்கு இங்கே ஆசிரியர் இல்லைங்க அதுன்னா அந்த சமயத்தில் வாங்க, நம்மலாம் சேர்ந்து நின்று ஃபைட் பண்ணி என்னப்பா இது போல் அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம், இல்லை ஆசிரியர் இல்லை அப்படின்னு அமைச்சர் வரைக்குமே சண்டை போடுவோம். சண்டை போடுறோம் எப்படி நம்ம ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை, அது போல் சண்டை போடுறது நம்மளோட உரிமை. யார்கிட்ட போட போகிறோம்? நம்மளோட அமைச்சர்கள்ட்ட, நம்ம தேர்ந்தெடுத்தவங்கள்ட்ட தானே போட போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை நம்மளாம் சேர்ந்து உண்டாக்கும். நன்றி, வணக்கம்.